அமெரிக்க ஜனாதிபதி பெரிய குச்சியின் நாட்களுக்கு திரும்ப விரும்புகின்றார். பனாமா அரசு நடத்தும் பல்கலைக்கழகம் தெரிவிப்பு. பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரேசிலின் அழைப்பை ஏற்ற சிலி அரசாங்கம். விண்வெளி பயணங்களுக்காக 2 பாகிஸ்தான் விண்வெளி வீரர்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி அளிக்கும் சீனா. பகல்காம் தாக்குதல், காஷ்மீரை விட்டு வெளியேற விரும்பும் சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்ற முயற்சி. தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதில் ஆப்பிரிக்காவிற்கு உதவ ரஷ்யா திட்டம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். ஜூலை மாதம் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரேசிலின் அழைப்பை சிலி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அதிபர் கேப்ரியல் போரிக் தெரிவித்தார். கடந்த ஆண்டு G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள ஜனாதிபதி லூலா என்னை அழைத்தார். இந்த ஆண்டு நாங்கள் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிலும் கலந்து கொள்ளப் போகின்றோம் என்று செவ்வாயன்று பிரேசிலிய பிரதமர் லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வாவுடன் போரிக் ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் போது கூறினார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஜூலை 6 தொடக்கம் 7 வரை ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறும். பிரிக்ஸ் என்பது ரஷ்யா, சீனா, இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளால் 2026இல் உருவாக்கப்பட்டு ஒரு மாநிலங்களுக்கு இடையேயான சங்கமாகும். தென்னாப்பிரிக்கா 2011இல் இணைந்தது. 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பல நாடுகள் பிரிக்ஸில் இணைந்துள்ளன. அமெரிக்க உயர் அதிகாரிகள் பனாமாவிற்கு சமீபத்தில் மேற்கொண்ட விஜயங்கள் பனாமாவின் கண்ணியத்தையும் இறையாண்மையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் நோக்கத்தை கொண்டவை என்று பனாமா அரசு நடத்தும் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. ஒரு அறிக்கையில் மத்திய அமெரிக்க நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனம் அமெரிக்க அரசாங்கத்தின் தலையீட்டின் நோக்கம் பனாமா கால்வாயை மேற்பார்வையிடுவது என்று கூறியது. இந்த மாத தொடக்கத்தில் பனாமா ஜனாதிபதி ஜோஸ் ரவுல் முலினோ, அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ, பாதுகாப்பு செயலாளர் பீட் கெட்செட் மற்றும் அமெரிக்க தெற்கு கட்டளை தலைவர் அட்மிரல் ஆல்வின் கோல்சி உள்ளிட்ட உயர்மட்ட அமெரிக்க அதிகாரிகளின் பல்வேறு வருகைகளை பெற்றார். பனாமாவின் தேசிய விவகாரங்களின் அமெரிக்கா செல்வாக்கு செலுத்தும் முயற்சியை நிராகரித்த தொழிற்சங்கங்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் எதிர்ப்புகளுடன் அமெரிக்க அதிகாரிகளின் வருகைகள் ஒத்துப்போனதாக பனாமா பல்கலைக்கழகம் குறிப்பிட்டது. உண்மை என்னவென்றால், கால்வாயை மேற்பார்வையிடவும் நமது மண்ணில் ராணுவ தளங்களை மீண்டும் நிறுவவும் பனாமா மக்களை அடிபணிய வைக்க அவர்கள் ஆர்வத்துடன் முயற்சி செய்கின்றார்கள். சமீபத்திய தூதர்களுடன் நிலைமை மிகவும் மென்மையானது, ஏனெனில் ராணுவ இயல்புடைய நடவடிக்கைகள் நடந்தன என்று அது கூறியது. பனாமா கால்வாயின் நடுநிலைமை மற்றும் நமது விதியின் கட்டிட கலைஞர்கள் வெளிநாட்டு தலையீடுகள் இல்லாமல் பனாமா மக்களின் உரிமைகளுக்கு ஆதரவாக இந்த நிறுவனம் தன்னை அறிவித்தது. அமெரிக்காவின் தலையீட்டு கொள்கைகளுக்கு அடிபணிவதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது கட்டாயமாகும். தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதியின் போர் வெறித்தனமான கொள்கைகளுடன் தன்னை இணைத்துக் கொள்ள பனாமா குடியரசுக்கு எந்த காரணமும் இல்லை என்று பனாமா பல்கலைக்கழகம் கூறியது. கடந்த காலங்களில் வாஷிங்டனின் ஆக்கிரமிப்பு வெளியுறவு கொள்கையை குறிப்பிடும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி பெரிய குச்சியின் நாட்களுக்கு திரும்ப விரும்புகின்றார் என்றும் அவர் தொடங்கிய கட்டண போரை பற்றி உலகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அது எச்சரித்தது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் ஆகியோரின் இங்கிலாந்து வருகை ரத்து செய்யப்பட்டதை அடுத்து உக்ரைன் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் லண்டன் பயணத்தை ஒத்திவைத்துள்ளதாக ஸ்கை நியூஸ் ஒளிபரப்பாளர் என்று செய்தி வெளியிட்டுள்ளார். திட்டமிட்ட விவாதங்களுக்கு பதிலாக 5 நாடுகளின் மூத்த அதிகாரிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இருப்பினும் உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் லண்டனில் இருப்பார். மேலும் இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமியுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஒளிபரப்பாளர் ஜூனி ஸ்புட்னிக் GNK தெரிவித்துள்ளது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய நிர்வாக காஷ்மீரை விட்டு வெளியேற விரும்பும் சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக பிராந்திய முதல்வர் உமர் அப்துல்லா உறுதியளித்துள்ளார். நேற்றைய தினம் பகல்காமில் நடந்த துயரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பள்ளத்தாக்கிலிருந்து எங்கள் விருந்தினர்கள் வெளியேறுவதை பார்ப்பது மனவேதனை அளிக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் ஏன் வெளியேற விரும்புகின்றார்கள் என்பதை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீநகர் மற்றும் ஜம்மு நகரங்களுக்கு இடையிலான ஒரு பெரிய நெடுஞ்சாலை ஒற்றை திசை போக்குவரத்திற்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நிலையற்ற சாலை நிலைமைகள் காரணமாக இயக்கப்படும் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போது வாகனங்களை முழுமையாக சுதந்திரமாக இயக்க அனுமதிக்க முடியாது. மேலும் அனைவரும் எங்களுடன் ஒத்துழைப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று அவர் கூறினார்.
சுகாதாரம் மற்றும் தொற்று நோயில் அவசர நிலைகளுக்கான முதல் ரஷ்யா அமெரிக்க சர்வதேச விரைவான பதிலளிப்பு குழுக்களின் பயிற்சிகளில் பங்கேற்பாளர்களை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வரவேற்றார். தெற்கு நோய்களை எதிர்த்து போராடுவதில் ஆப்பிரிக்காவிற்கு உதவ ரஷ்யா ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை நடத்தி வருவதாக குறிப்பிட்டார். இந்த பயிற்சி ஏப்ரல் 23 தொடக்கம் 25 வரை எத்தியோப்பிய தலைநகர் அடிஸ் அபாபாவில் நடைபெறுகின்றது. இரண்டாவது ரஷ்யா ஆப்பிரிக்கா உச்சி மாநாட்டின் முடிவுகளை தொடர்ந்து தொற்று நோய்களுக்கு எதிரான போராட்டத்தில் அமெரிக்க நண்பர்களுக்கு உதவ ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகின்றோம். இதில் தொற்று நோய்கள் உள்ளவை அடங்கும் என்று புடின் கிரெம்ளின் வெளியிட்ட தந்தையில் கூறினார். 2 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் 150க்கும் மேற்பட்டு ஆப்பிரிக்க நிபுணர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளது. டஜன் கணக்கான ஆபத்தான தொற்றுகள் குறித்து கூட்டு ஆட்சி செய்துள்ளது மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 6 மொபைல் ஆய்வகங்களை அனுப்பியுள்ளது என்று ரஷ்ய தலைவர் மேலும் கூறினார். ரஷ்யா மற்றும் 15 ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சுகாதார மற்றும் தொற்று நோயியல் சேவைகள் பல்வேறு சர்வதேச மற்றும் பிராந்திய அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த பயிற்சிகளில் பங்கேற்றனர் என்று தந்தையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு ஒத்துழைப்பை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்துகின்றது மற்றும் தொழில்முறை அனுபவத்தை பரிமாறிக்கொள்ளவும் சிறப்பு உபகரணங்களின் கூட்டு பயன்பாட்டை பயிற்சி செய்யவும் மற்றும் ஆபத்தான தொற்று நோய்களின் வெடிப்புகளுக்கு பதிலளிக்கும் முறைகளை மேம்படுத்தவும் ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது என்று புடின் மேலும் கூறினார். இந்த பயிற்சி சம்பந்தப்பட்டு அனைத்து சேவைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை பாதுகாப்பதற்கான அவர்களின் தயார் நிலையை மேம்படுத்துவதை சாத்தியமாக்கும் என்றும் நான் நம்புகின்றேன். நீங்கள் வெற்றி பெறவும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்று புடின் கூறினார். இரண்டாவது ரஷ்யா ஆப்பிரிக்க உச்சி மாநாடு மற்றும் பொருளாதார மற்றும் மனிதாபிமான மன்றம் ஜூலை 27, 28, 2023 வரை ரஷ்ய நகரமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. விண்வெளி பயணங்களுக்காக சீனா 2 பாகிஸ்தான் விண்வெளி வீரர்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி அளிக்கும். அதில் ஒருவர் எதிர்கால சீன விண்வெளி நிலைய விமானத்தில் சுமை நிபுணராக பணியாற்றுவார் என்று சீனா மனிதர்கள் கொண்ட விண்வெளி நிறுவனம் அறிவித்தது. தேர்ந்தெடுக்கப்பட்டு பாகிஸ்தான் விண்வெளி வீரர் சுற்றுப்பாதையில் இருக்கும் போது விளக்கமான குழு பொறுப்புகளை செய்யும் அதே வேளையில் பாகிஸ்தானால் வடிவமைக்கப்பட்டு அறிவியல் பரிசோதனைகளை மேற்கொள்வார் என்று CMSA செய்தி தொடர்பாளர் லின் ஜி கியாங் வடமேற்கு சீனாவின் ஜிஜுகுவானில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். பிப்ரவரி மாத இறுதியில் இருதரப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் விண்வெளி வீரர்களுக்கான தேர்வு செயல்முறை நடந்து வருகிறது என்று லின் கூறினார். இந்த தேர்வில் பாகிஸ்தானில் முதற்கட்ட தேர்வு கட்டம் மற்றும் சீனாவில் 2ஆம் நிலை மற்றும் இறுதி தேர்வு கட்டங்கள் உள்ளிட்ட 3 சுற்று நடைமுறைகள் அடங்கும் என்று லின் கூறினார். நாட்டின் எதிர்கால விண்வெளி நிலைய பயணங்களின் வெளிநாட்டு விண்வெளி வீரர்களின் பங்கேற்பு குறித்து சீனா தற்போது மற்ற நாடுகளுடன் விவாதங்களில் ஈடுபட்டுள்ளதாக லின் குறிப்பிட்டார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.